أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو بسط الله الرزق لعباده لبغوا في الأرض கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஷூராவை நாம் பார்த்து வருகின்றோம். 29வது வசனத்தில் படைத்த ரப்புல் ஆலமீன் வானங்கள் மற்றும் பூமியில் இவை இரண்டையும் அல்லாஹு தாலா படைத்து வானங்களிலும் பூமியிலும் உயிரினங்களை அல்லாஹு தாலா பரவ விட்டிருப்பதில் அவனுடைய அத்தாட்சி இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான். முதல் கருத்து நமக்கு தெளிவாகவே விளங்குகின்றது. அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்ததும் இந்த உலகத்தில் பலதரப்பட்ட விஷயங்களை படைத்திருப்பதும் மனிதர்களையும் ஜின்களையும் வானவர்களையும் படைத்திருப்பதும் ஒட்டுமொத்தமும் அவனை நாம் புரிய வேண்டும், அவனை நாம் வணங்க வேண்டும், அவன் சொன்னபடி கேட்க வேண்டும், அவனுடைய தீனை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றான். இதில் வேறு எந்த நோக்கமும் இல்லை. இதை பற்றி நிச்சயமாக ஒரு நாள் அல்லாஹு தாலா நம் அத்தனை நபர்களையும் ஒன்று திரட்டி கேள்வி கேட்பான் என்பதைத்தான் குர்ஆன் எல்லா இடங்களிலும் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். இப்ப அல்லாஹு தாலா எல்லோரும் இதில் அடங்குவார்கள் என்பதை நமக்கு புரிய வைப்பதற்காகவே மின் தாப்பா என்று பேசுகின்றான். மனிதர்கள், ஜின்கள், வானவர்கள், மற்ற செடி கொடி மரம் மலைகள் கடல் சூரியன் சந்திரன் இப்படி அத்தனையும் தாப்பத் என்ற விஷயத்திற்குள் அல்லாஹு தாலா கொண்டு வந்து விடுவான். இப்படி கொண்டு வந்த பலதரப்பட்ட மனிதர்களையும் உயிரினங்களையும் விஷயங்களையும் ஒரு நாளில் அல்லாஹு தாலா நிச்சயம் ஒன்று திரட்டுவான். நாம் நேராக உலகில் வாழும்போது பார்த்த, நம்மால் பார்க்க முடியாமல் போன அத்தனை விஷயங்களையும் அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளையில் ஒன்று திரட்டி வைத்திருப்பான். அதை கண்கூடாக எல்லா மனிதர்களும் நேரடியாக பார்ப்பார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அல்லாஹு தாலா ஒன்று திரட்டுவான். அந்த ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதையே அல்லாஹ் இங்கும் பேசுகின்றான். அதற்கு ரப்புல் ஆலமீன் ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறான். இது அப்படியே விட்டுருவான் சொல்லி மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க. அடுத்து 30வது வசனத்தில் அல்லாஹு தாலா பேசுகின்றான். ஒமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான தீங்காக நோவினையாக இருந்தாலும் அது நீங்கள் உங்களுடைய கரத்தினால் சம்பாதித்து கொண்டதுதான். அதாவது நீங்கள் செய்த பாவங்களின் விளைவாகவே உங்களை துன்பம், சோகம், சோதனை உங்களை பீடிக்கின்றது என்று அல்லாஹு தாலா பேசிட்டு அதே வசனத்தினுடைய முடிவில் வயஃபு அன் கஸீர், மேலும் அல்லாஹு தாலா பெரும்பான்மையான பாவங்களை உங்களுக்கு அவன் மன்னிக்கின்றான் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான். அப்படி என்றால் அடியார்கள் பாவங்கள் செய்யும் போது எண்ணற்ற பாவங்கள், அந்த பாவங்களில் பெரும்பான்மையானதை ரப்புல் ஆலமீன் மன்னிக்கின்றான். இது அவனுடைய கருணையை காட்டுகின்றது. மேலும் ரப்பென்ற ஒருவன் இருக்கின்றான் என்பதை உணர்த்துவதற்காக அடியார்கள் செய்த சில பாவங்களுக்கு மட்டுமே அல்லாஹு தாலா உலகில் வைத்து புரிய வைப்பதற்காக தண்டனைகளை தருகின்றான் என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றது. அல்லாஹு தாலா சூரா ஃபாத்திரில் பேசி காட்டுகின்றான். அதாவது ஃபர்ஸ்ட் மேட்டர், அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் பர்ஃபெக்ட் என்பதில் அடியார்கள் ஒருமித்த கருத்துல வாங்க. அல்லாஹ் ஒருவன் தான் உன்னதமானவன், உயர்வானவன். அவன் ஒருபோதும் தீயதையோ ஒருபோதும் கெட்டதையோ ஒருபோதும் தூய்மை அல்லாததையோ அருவருப்பானதையோ அவனை அண்டாது. அவன் அதற்கு அதை செய்யவும் மாட்டான், அதை அவன் நாடவும் மாட்டான். அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்? அடியார்கள் அசிங்கமானவர்கள், அடியார்கள் அழுக்கானவர்கள், அடியார்கள் தாய்மையானவர்கள், அடியார்கள் அல்லாஹ்வை வணங்கும் இடத்தில் இருப்பவர்கள். அல்லாஹு தாலா வணங்கப்படுவதற்கு தகுதியான இடத்தில் இருக்கின்றான் என்ற மனநிலைக்கு ஒட்டுமொத்த நபர்களும் முதலில் வாருங்கள் என்று இந்த வசனம் நம்மை அழைக்கின்றது. நான் கரெக்ட், நான் பர்ஃபெக்ட், நான் சரியானவன் என்ற இந்த வார்த்தைக்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அவனை தவிர வேறு யாரும் இந்த வார்த்தையை சொல்வதற்கு தகுதியானவர்கள் இல்லை. இந்த நிலையிற்கு முதலில் வாருங்கள். பெருமை என்ற நிலையில் இருந்து சரியான நாம் மனிதர்கள் மாத்திரம்தான் நம்மை அறியாமல் தவறுகளும் நம்மை அறியாமல் தவறான விஷயங்களும் நம்மால் நடப்பது இயல்பு என்ற நிலைக்கு முதலில் வாருங்கள்.
இதை இந்த வசனம் நமக்கு புரிய வைக்கின்றது. சூரா ஃபாத்திருடைய வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய அவர்களுடைய குற்றங்களுக்காக, அவர்களுடைய தவறுகளுக்காக, அவர்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ் அவர்களை பிடிக்க விரும்பினால், அல்லாஹ் அவர்களை பிடிக்க நாடினால், இந்த பூமியின் மீது, பூமியினுடைய முதுகின் மீது எந்த உயிரினமும் மிஞ்சாது. நான் என்ன சிலபஸை உங்களுக்கு போட்டு கொடுத்திருக்கிறேனோ, நான் எந்த அட்டவணையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேனோ, இதில் 100 விழுக்காடு யாருமே சரியானவர்கள் இல்லை என்ற மனநிலைக்கு வாருங்கள். நீங்கள் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு நான் பிடிக்க விரும்பினால் இந்த பூமியின் மீது எந்த விதமான உயிரினமும் இன்று வரை மிஞ்சி இருக்காது. வலாகின் யுஅখিருஹும் இலா அஜலின் முஸம்மா என்றாலும் ஒவ்வொரு நபர்களுக்கும், இந்த உலகத்திற்கும் ஒரு தவணையை நாம் வைத்திருக்கிறோம். அந்த தவணை வரைக்கும் உங்களை பிடிப்பதை நாம் பிற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சூரா ஃபாத்திரில் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பரிச்சயமான வரிகள், ஒரு அடியாருக்கு காலில் முள் தைப்பது உட்பட அவருக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள், துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள் அனைத்திற்குமே அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை. அவருடைய பாவங்களில் அல்லாஹு தஆலா நாடிய அளவு, நாடிய விதத்தில் அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு துன்பத்திற்கு பகரமாக பாவங்களை மன்னித்து கொண்டே இருக்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 5030வது இலக்கத்திலும், அதே போன்று சஹீஹுல் புகாரியில் 5641, மேலும் 5642வது இலக்கத்திலும் நீங்கள் பார்க்கலாம். ஏற்படக்கூடிய எல்லா இன்னல்களும், தொல்லைகளும், துன்பங்களும் அது பாவத்தின் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா தருகின்றான் என்று இந்த வசனம் பேசுகின்றது என்றால், நபிமார்களும் பாவம் செய்திருக்கிறார்களா? அதனால்தான் நபிமார்களுக்கும் சில இன்னல்களும் தொல்லைகளும் ஏற்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி யாருக்கேனும் உள்ளத்தில் வந்தால், தஃப்சீரினுடைய ஒரு அழகான விஷயம் முதலில் நாம் விளங்க வேண்டும். குர்ஆனுடைய வசனங்கள் 3 விதமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய வசனங்கள் தெளிவுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, பொதுவானவை. குர்ஆனுடைய வசனங்கள் பொதுவாக பேசக்கூடியது. இரண்டாவது ஒரு முறை இருக்கின்றது, இதை அரபியில் ஹாசியத் என்று சொல்வார்கள், குறிப்பாக பேசக்கூடியவை. அப்ப நபிமார்கள் இதில் வருவார்களா என்றால் நிச்சயமாக வரமாட்டார்கள். அப்போ இதில் நபிமார்கள் மாத்திரமல்ல, புத்தி சுவாதினம் இல்லாத பைத்தியக்காரர்களும் வரமாட்டார்கள். புத்தி சுவாதினமே இல்லாத பைத்தியக்காரர்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கும் இன்னல்கள், தொல்லைகள், துன்பங்கள் ஏற்படுகின்றது. அப்படி என்றால் அவர்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களும், தொல்லைகளும், துன்பங்களும் அவர்கள் பாவம் செய்ததினால் என்று கேள்வியை வைத்தால், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றே அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அவர்களும் இதில் வரமாட்டார்கள். குழந்தைகளும் இதில் வரமாட்டார்கள். பருவம் அடையாத விஷயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளையில் கேள்விக்கு உட்படுத்த மாட்டான் என்று இருக்கும்போது, அதை மன்னிக்கின்றான் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் குழந்தைகளும் இந்த வசனத்தில் வரமாட்டார்கள். சோதனை என்ற ஒன்று உலகத்தில் இருக்கின்றது. இப்போ இந்த சோதனையை முதலில் நாம் உள்வாங்க வேண்டும். பொதுவாகவே மனிதர்கள் அவ்வப்போது இந்த சோதனை விஷயத்தை மறந்து போகிறார்கள். குர்ஆன் முழுக்க ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான். இந்த உலகத்தையும், உலகத்தில் பலதரப்பட்ட உயிரினங்களையும், மனிதனையும் ஜின்களையும் படைத்தது எதற்கு? சோதிப்பதற்காக. நல்லா சொல்றான். இப்போ சோதிக்க மாட்டானா? நீங்கள் முத்தகீனா இருங்க, முஹ்சினீனா இருங்க, முஃமினா இருங்க, முஸ்லிமா இருங்க, பெயரளவில் முஸ்லிமா இருங்க, அது மேட்டரே இல்லை. இங்க எப்படி இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். இதை அல்லாஹு தஆலா பேசுறான் குர்ஆன்ல. சூரத்துல் முல்குடைய 2வது வசனம், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத், அல்லாஹு தஆலா மரணத்தையும் வாழ்வையும் படைத்ததே லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் எவர்கள் நற்செயல்கள் புரிகிறார்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த வாசகம், இது ஏன் அப்பப்போ மறந்து போகுது நமக்கு? நான் தொழுகையாளியா இருக்கிறேன், ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் நோன்பாளியா இருக்கிறேன், ஆனா எனக்கு பிரச்சனையா இருக்கு. இப்படிலாம் நீங்க செஞ்சா உங்களுக்கு சோதனை இருக்காதுன்னு யாருங்க சொன்னா? உங்ககிட்ட சோதனை கண்டிப்பாக இருக்கும், எல்லோருக்கும் இருக்கும். இது சூரத்துல் முல்க்ல பேசுறான். சூரத்துல் பக்ராவில் நீங்கள் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு பரிச்சயமான இடம். அல்லாஹு தஆலா இன்னும் தெள்ள தெளிவாக பேசுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை, முஃமின்களை தான் அழைக்கிறான். இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா,
பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன், பொறுமைசாலிகளோடு அல்லாஹு தாலா இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப இந்த வசனம் என்ன செஞ்சிச்சு? நம்மளுடைய ஈமான உத்வேகப்படுத்துச்சுப்பா, நம்ம அல்லாஹ் கிட்ட நெருங்கிட்டா அல்லாஹ் பார்த்துப்பான். அப்படி அல்ல, இப்படி அழைச்சதே உங்களுக்கு சோதனையெல்லாம் வரும், நீங்க பொறுத்துக்குங்க, அல்லாஹ் உங்க கூட இருப்பான். உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும், நீங்க பொறுத்துக்குங்க, அல்லாஹ் உங்க கூட இருப்பான். வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், மிகப்பெரிய பரீட்சை இந்த உலகத்துல என்ன அப்படின்னா அல்லாஹ்வினுடைய பாதையில் தங்களுடைய உயிரை அர்ப்பணிப்பது. இதை விட பெரிய சோதனை என்ன இருக்கும்? சஹாபாக்கள் இதை செய்தார்கள், நபிமார்கள் இதை செய்தார்கள். இவர்களுக்கான கிரேட், அல்லாஹ் உங்களோட இருப்பான்றதுக்கான கிரேட் என்ன தெரியுமா? இதை சொல்லிட்டு சொல்றான், பல் அஹ்யாஉ வலாக்கின் லா தஷ்உரூன், அல்லாஹ்வினுடைய பாதையில் வீரமரணம் எய்தியவர்கள், ஷஹீதானவர்கள், சுஹதாக்கள் மௌத்தாகவில்லை, மௌத்தாகிவிட்டார்கள் என்று நீங்களும் சொல்லாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், நீங்கள் அதை உணர மாட்டீர்கள். இப்போ சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க, வலனபுலுவன்னகும் பிஷைஇன், சில விஷயங்களை கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிப்பான். சோதிக்கிறதுக்காக தான் இப்ப கூப்பிட்டான். கலிமா எந்த அடிப்படையில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கோ இஸ்லாத்தின் மீது ஆழமாக நில்லுங்கள், உறுதியாக நில்லுங்கள். இப்படியெல்லாம் நின்றால் அல்லாஹ் உங்களோடு இருப்பான் அப்படின்றதுக்கு அழைச்சிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்களை நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். மினல் ஹவுஃப், பயத்தை கொண்டு, வல் ஜூ, பசியை கொண்டு. வாழ்நாள் எல்லா மாதிரியும் இருக்காது. ஒரு நாள் செல்வ செழிப்பு இருக்கும், ஒரு நாள் நடுநிலையாக காசு பணங்கள் இருக்கும், ஒரு நாள் வறுமை இருக்கும், ஒரு நாள் பசி வரும். உங்ககிட்ட காசு பணங்கள் இருந்தும் சாப்பிட முடியாத நேரத்திலும் இடத்திலும் நீங்கள் இருக்கலாம். வல் ஜூ, பசியை கொண்டு சோதிப்பான். வனக்ஸிம் மினல் அம்வால், உங்களுடைய பொருளாதாரங்களை நெருக்கடியாக்குவதை கொண்டு சோதிப்பான். வல் அன்ஃபுஸ், வல் அன்ஃபுஸ், அதே போன்று உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இறந்து போவதை, மௌத்தாக்குவதை கொண்டு, அல்லாஹு தஆலா அவர்களை அழைத்துக் கொள்வதை கொண்டு உங்களை தன்னந்தனியாக இந்த உலகத்தில் விடப்பட்டவர்கள் போல் நீங்கள் உணர்வீர்களே, அப்படியும் அல்லாஹு தஆலா சோதிப்பான். வஸ்ஸமராத், கனிவர்க்கங்கள், உங்களுடைய விவசாய நிலங்களுடைய விஷயத்திலும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு மோசம் செய்து, அதாவது உங்களுக்கு லாபகரம் இல்லாமல் நஷ்டமடைய வைத்து, நட்டத்திலும் அல்லாஹு தஆலா உங்களை சோதிப்பான். இப்படி எல்லா நிலையிலும் யார் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடிக்கொண்டு இருப்பார்களோ, இங்கிருந்து அங்க கொண்டு போய் ஜாயின் பண்ணணும். இவ்வளவு சிரமங்களுக்கு பின்னாலும், இவ்வளவு கஷ்டங்களுக்கு பின்னாலும், இவ்வளவு சிரமங்கள், இன்னல்கள், துன்பங்கள் ஏற்பட்டதற்கு பின்னாலும் கூட எந்த அடியார்கள் தங்களுடைய டிராக்கில் இருந்து கொஞ்சம் கூட பிசையாமல் இசையாமல் நேராக அல்லாஹ் எதை போட்டு கொடுத்தானோ அதில் நேராக நின்று பொறுமையை கொண்டும் உதவியை தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருப்பான். நபியே, அவர்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள், வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், பொறுமைசாலிகளை தான் அல்லாஹ் பேசுறான். வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், பொறுமைசாலிகளுக்கு சுப செய்தி இருக்கின்றது என்று சொல்லிவிடுங்கள். இப்ப சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அந்த நல்லடியார்களை பத்தி அவன் பேசுறான். அந்த நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதேனும் ஒரு தொல்லை, துன்பம், இன்னல்கள், துன்பங்கள் இவைகள் அவர்களை தொட்டால், தீண்டினால், அப்போது அவர்கள் சொல்வார்கள், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மௌத்தானா மட்டும் சொல்றதுக்கு வச்சிட்டு இருக்கிறோம் இந்த வார்த்தையை. ஒரு இறையடியார் எப்போதெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவருக்கு சோதனை வருகின்றதோ அப்போதெல்லாம் தன்னுடைய பொறுமையை அவர் பேலன்ஸ் செய்வதற்காக, அவரை அவர் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக சொல்ல வேண்டிய வார்த்தை இன்னா லில்லாஹ், நிச்சயமாக நாமே அல்லாஹுக்காக இருக்கிறோம். என்னுடைய பொருளாதாரம் போனால் என்ன, என்னை சூழ்ந்து இருப்பவர்கள் மௌத்தானால் என்ன, என்னுடைய உயிரில் நான் எதை நேசிக்கின்றேனோ அவர்கள் என்னை விட்டு பிரிந்தால் என்ன, என்னுடைய விவசாய நிலங்கள் நாசமானால் என்ன, நானே அல்லாஹுக்காக இருக்கும் போது இந்த உலகத்தில் எனக்கு உந்து சக்தியாக சூழ்ந்திருக்கக்கூடிய செல்வம் என்னை விட்டு போனால்தான் என்ன, அழிந்தால்தான் என்ன, இருந்தால்தான் எனக்கு என்ன, நானே ரப்புக்காக இருக்கின்றேன். வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாமே அவன் பக்கம் மீளுபவர்களாக இருக்கிறோம் என்று தங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொடுத்திருக்கும் வார்த்தை குர்ஆனில். இதை அல்லாஹு தாலா அந்த நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றான். இப்ப அல்லாஹு தாலா ரிசல்ட் கொடுக்கிறான்.
உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் ரஹ்மா. நபியே, அவங்க கிட்ட நீங்க சொல்லிடுங்க, இப்படிப்பட்ட நல்லடியார்களின் மீதுதான் அல்லாஹ்வினுடைய கருணையும் அல்லாஹ்வினுடைய பேருபகாரமும் இரக்கமும் அவர்களின் மீது அல்லாஹ்வினுடைய இரக்கமும் ரஹ்மத்தும் அவர்களின் மீது இருக்கின்றது. வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், இப்படிப்பட்டவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய சூரத்துல் பக்ராவினுடைய இந்த இடத்தை நீங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வசனத்தை நாம் விளங்கக்கூடிய முதல் வகை, அல்லாஹு தஆலா நம்மை சோதிக்கின்றான் என்று நாம் விளங்க வேண்டும். இந்த இடத்துல முக்கியமான அகீதா ஒண்ணு இருக்குது. இந்த உலகத்துல மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, முஸ்லிம்கள் தங்களுக்கு பிரச்சனைகள் வந்தால் இது சோதனை, அடுத்தவர்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது அப்ப மனுஷன் எப்படி பார்க்கறான், இப்படி எல்லாம் இருக்கிறான் தெரியுமா, அல்லாஹ் தண்டிக்கிறான் அவனை, அல்லாஹ் அவனை கேவலப்படுத்துறான். உங்களுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தது? அல்லாஹ் எதுக்கு அந்த சோதனை கொண்டுட்டு வந்தான் யாருக்காவது தெரியுமா? அது ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு தான் தெரியும். இந்த இடத்தில் ரொம்ப கவனமா நம்ம கடக்கணும். சோதனை என்பது நமக்கு எப்படி நாம் நம்பிக்கை கொள்கின்றோமோ, உலகத்தில் யாரெல்லாம் பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறார்களோ ஒட்டுமொத்த நபர்களையும் அல்லாஹு தஆலா சோதிக்கின்றான். இந்த உலகம் அதற்காகத்தான் படைக்கப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் ஜின்களும் அதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதில் ஆழமான நம்பிக்கை வைத்து விட வேண்டியதுதான். முடிந்தால் அப்படியும் அல்ல, கண்டிப்பாக அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக அவர்களுடைய சோதனைகளுக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ கேட்க வேண்டும். நம்முடைய உள்ளம் தூய்மையான உள்ளம் என்பதற்கான மிகப்பெரிய அறிகுறி அடுத்தவர்களின் மீது நல்லெண்ணம் வைப்பது. இந்த ஒரு விஷயத்துல நல்லா நீங்க நம்மளை சோதிச்சு பார்த்துக்கணும். முதல்ல நம்முடைய உள்ளம் அடுத்தவர்களை பற்றிய நல்லெண்ணம் கொள்ளுமானால் நம்மளுடைய உள்ளம் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு பெர்ஃபெக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். நம்முடைய உள்ளம் அடுத்தவர்களை கெட்ட விஷயமாக நினைக்குது, அடுத்த விஷயத்துல டிக்ளேர் பண்ணுது, அடுத்தவர்களுடைய விஷயத்துல நாம ஜட்ஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அப்போ நம்முடைய உள்ளத்துல நோய் இருக்குன்றத மிக தெளிவா நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்த நபர்களுக்கும் இந்த சோதனையை அல்லாஹு தஆலா ஏன் பரவலாக்கி இருக்கின்றான் என்று இப்ப இத ரெண்டு அடிப்படையில நம்ம புரியலாம். இந்த கேள்வி அல்லாஹ்வை பார்த்து நாம் கேட்கக்கூடிய நேரத்தில் கேள்வி கேட்கவே முடியாது. அல்லாஹுக்கு என்ன தேவையோ அதை செய்கின்றான், அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அதை செய்கின்றான், அல்லாஹ் நாடியதை தேர்வு செய்கின்றான் என்று குர்ஆன் வசனங்களை அகீதாவோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்புவதுதான் ஈமானை தவிர அல்லாஹுடைய விஷயத்தில் கேள்வியை கேட்பதல்ல ஈமான் என்று சொல்லி முடிப்பீர்கள். இதே போன்றுதான் அல்லாஹ் ஏன் நம்மை சோதிக்கின்றான் என்ற கேள்வியை அல்லாஹின் பக்கம் இணைத்து நாம் கேட்க முடியாது. ஆமாண்டா சோதிப்பேன் தான், இதுதான் அல்லாஹ்வுடைய பதில். நான் சோதிப்பேன் தான், அதை நீ நம்பு. என்னை நம்பினால் என்னுடைய சோதனைகளையும் நீ நம்பு, அவ்வளவுதான். ஏன் நீ சோதிக்கிற நம்ம பார்த்து கேட்க முடியாது. எஸ், கேள்வியை நம்ம பக்கம் திருப்பி வேணா கேட்டுக்கலாம். ஏன் அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான்? நம்முடைய ஈமானை சோதிப்பதற்காக சோதிக்கிறான், நம்மளுடைய தக்வாவை சோதிப்பதற்காக சோதிக்கின்றான், நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கறதுக்காக சோதிக்கிறான். நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம எப்படி வெளிப்படுத்துவோம் சோதனை நேரத்தில் என்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு வெளிப்படுத்த அவன் சோதிக்கிறான். நாம யார்? வெறுமனே நல்லா இருக்கும்போது மட்டும் அல்லாஹ்வை நினைப்பவர்களா? நல்லா இருக்கும்போது மட்டும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக்கொண்டு அப்படியே இருப்பவர்களா? சோதனைகள் வரும்போதும் அல்லாஹ்வை நினைப்பவர்களா? சந்தோஷங்கள் வரும்போதும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துபவர்களா? எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நன்றி செலுத்துபவர்களா? யார் நம்ம யாருன்றத நமக்கு நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டுவதற்காகவே அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான். நம்மளுடைய ஈமான், நம்மளுடைய தக்வாவின் அளவு, இதே நேரத்தில் மக்களுக்கு மத்தியில் யார் சிறந்தவர்கள் என்று மக்கள் முன்னிலையில் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவன் வெளிப்படுத்த விரும்புகின்றான். இப்போ கேள்வியை நம்ம பக்கம் திருப்பிக்கலாம். நம்மளுடைய ஈமானை அல்லாஹு தஆலா அளவுகோலாக்குவதற்காகவே அல்லாஹ் இதை சோதிக்கின்றான். கேள்வியை நம் பக்கம் திருப்பி இந்த விஷயத்தை, நம்முடைய தக்வாவை, நம்முடைய தவக்குலை, நம்முடைய ஈமானை சோதித்து பார்ப்பதற்காக அல்லாஹு தஆலா இந்த சோதனைகளை கொண்டு வருகின்றான் என்ற இந்த சோதனை விஷயத்தில் முதலாவதாக இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா சோதிக்கின்றான் என்பதில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை இப்போது நாம் புரிந்திருக்கின்றோம். இப்போ இரண்டாவது வகை, சோதனைகளை அல்லாஹு தஆலா ஏன் கொண்டு வருகின்றான்? ஒரு அடியாருக்கு இந்த உலகத்தில் சோதனைகளை ஏன் கொண்டு வருகின்றான் என்று நீங்கள் இரண்டாவது அடிப்படையில் சென்று பார்த்தால்
அல்லாஹு தாலா சோதனைகளை ஒரு அடியாருடைய விஷயத்தில் கஃபாராவாக கொண்டு வருகின்றான். அதாவது குற்றப்பரிகாரம். அடியார்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க விரும்புகின்றான். இது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு அருள். ஒரு சோதனையை கொண்டு வந்து ஒரு முள் அவருடைய காலில் தைப்பது உட்பட எத்தனை இன்னல்கள், எத்தனை தொல்லைகள், துன்பங்கள் அவருக்கு தொடர்ச்சியாக வருகின்றதோ அத்தனை விஷயங்களும் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து கொண்டே இருக்கின்றான். அவருடைய சோதனைக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அவர் செய்திருக்கக்கூடிய சிறிய சிறிய பாவங்கள் எவையெல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு தகுதியானதோ, பெரும்பாவங்கள் தௌபாவை கொண்டு மன்னிக்கப்படும். நல்லா விளங்கிக்கணும். பெரும்பாவங்கள் தௌபாவை கொண்டு மன்னிக்கப்படும். சிறிய சிறிய பாவங்கள் அல்லாஹு தஆலா அவருக்கு சோதனைகளை கொடுத்து, அவருக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள், தொல்லைகள், துன்பங்களை கொடுத்து அல்லாஹு தஆலா அதை அழித்து கொண்டே இருக்கின்றான். சூரத்துன் நிசாவிலே நீங்கள் இந்த ஆயத்தை பார்க்கலாம். மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமினல்லாஹ். ஏதேனும் ஒரு நன்மை உங்களை இந்த உலகத்தில் தொட்டால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களை வந்து அடைகின்றது. வமா அஸாபக மின் ஸய்யிஅத்தின் ஃபமின் நஃப்ஸிக். அதே போன்று இந்த உலகத்தில் உங்களை ஏதேனும் ஒரு தீமை வந்து தொட்டால் அது உங்களை கொண்டே வந்து தொடுகின்றது. உங்களால் தான் அந்த தீமை உங்களிடத்தில் வருகின்றது. இப்படி நம்புவதற்கு பேர் அழகான ஈமான். இப்படி நம்புவதற்கு பேர் மிகப்பெரிய அகீதா. அல்லாஹ் மிக்க மேலானவன், அவனை மேலானவனாக எண்ணுவது. எப்படி? நன்மைகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்து சேர்கின்றது, தீமைகள் நாம் செய்த விளைவினால் வந்து சேர்கின்றது என்று நம்புவது மிக அழகான ஈமான். இதை அல்லாஹு தாலா சூரத்துன் நிசாவிலே பேசுகின்றான். அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை, ஏதேனும் ஒரு தொல்லை, துன்பம் இந்த உலகத்தில் நம்மை தொட்டால் அதற்கு பகரமாக நம்முடைய பாவங்களை மன்னித்து கொண்டே இருக்கின்றான். எனவே இந்த நேரத்தில் நமக்கு வரக்கூடிய நோய், நமக்கு ஏதேனும் ஏற்படக்கூடிய இழப்பு, நமக்கு ஏற்படக்கூடிய மனவேதனைகள், மனக்கசப்புகள், இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் அல்லாஹு தாலா அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவரிடத்தில் எவ்வளவு பொறுமை இருக்கின்றது என்பதை பார்க்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனிலே மீண்டும் 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 செய்யப்படக்கூடிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உபதேசம் பொறுமை, பொறுமை, பொறுமை என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான். அப்போ அடியார்களுடைய பொறுமையினுடைய அளவு எவ்வளவு என்பதையும் அல்லாஹு தாலா பலதரப்பட்ட விஷயங்களை கொண்டு சோதிக்கின்றான். நம்முடைய பொறுமை எவ்வளவோ நம்முடைய பாவங்கள் அந்த அளவுக்கு மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இது இரண்டாவது அடிப்படை. இந்த இரண்டு அடிப்படைகளுக்கும் பின்னால் மூன்றாவது, அல்லாஹு தாலா அடியார்களை எச்சரிக்கை செய்வதற்காக சோதனைகளை கொண்டு வருகின்றான். ஒரு அடியார் எல்லை மீறி செல்லக்கூடிய நேரத்தில், ஹராமான விஷயத்தில், அல்லாஹுக்கு மாற்றமான விஷயத்தில், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயத்தில், நிர்பந்தம் என்ற பேரில், நிர்பந்தம் இல்லாமல் திமிரு பிடித்த பேரில், அல்லது வேண்டும் என்றே ஆடம்பரத்திற்காக, எந்த வகையில் இருந்தாலும் இஸ்லாத்தை விட்டு எல்லை மீறி பாவமான ஹராமான காரியத்தில் செல்லும் போது அல்லாஹ் அவருக்கு சில சோதனைகளை கொடுத்து எச்சரிக்கை செய்கின்றான். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றான். வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி. பூமியிலும் அதே போன்று கடலிலும் நீங்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள், பிமா கஸபத் ஐதின் நாஸ், மக்கள் அவர்களுடைய கரத்தினால் எதை சம்பாதித்தார்களோ அதனுடைய வெளிப்பாடாக பூமியிலும் கடலிலும் இவர்களுடைய கரத்தினால் செய்த விளைவுகள் தான் வெளிப்படுகின்றது. அதாவது நீங்கள் எந்த தீங்கை செய்தீர்களோ அதனுடைய வெளிப்பாடு அது தீங்காக வெளிவருகின்றது. அல்லாஹு தஆலா சோதனையாக கொடுக்கின்றான். ஏன் அதை கொடுக்கின்றான் அப்படின்றதுக்கு அல்லாஹு தஆலா பேசுறான். லியுதீகஹும் பஅதல்லதி அமிலூ லஅல்லஹும் யர்ஜிஊன். நீங்கள் செய்த காரியம் தவறானது என்பதை உங்களுக்கு எச்சரிப்பதற்காக, உங்களுக்கு புரிய வைப்பதற்காக, இதிலிருந்து நீங்கள் மீண்டு விட வேண்டும். இது அல்லாஹ் தடுத்தது, இது அல்லாஹ் எச்சரித்தது, இது அல்லாஹ் உபதேசித்தது. இதன் பக்கம் செல்வதை அல்லாஹ் விரும்புவதில்லை, இதன் பக்கம் செல்வதை அல்லாஹ் வெறுக்கின்றான், இதன் பக்கம் செல்வதை அல்லாஹ் குற்றம் பிடிப்பான் என்று நீங்கள் விளங்கி அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இதை உங்களுக்கு செய்கின்றான். லஅல்லஹும் யர்ஜிஊன். அவன் பக்கமே நீங்கள் மீள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா இது போன்ற விஷயங்களை கொண்டு வந்து உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். பின்பு நான்காவது காரணம், இதில் முதல் வரிசையில் நபிமார்கள் நிற்பார்கள்.
அவர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக அல்லாஹு தஆலா சோதனைகளை கொண்டு வருவான். அவர்களுடைய தரஜாவை, அவர்களுடைய மர்த்தபா, அந்தஸ்தை அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் 2 இடங்களிலும் உயர்த்துவதற்காக சோதனைகளை கொண்டு வருவான். அல்லாஹு தஆலா சூரா ரூமிலே, சூரத்துல் அன்கபூத்திலே பேசுகின்றான். அலிஃப் லாம் மீம் அஹஸிபல் லதீன ஐ யுத்ரகு ஐ யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அதாவது ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்பவர்கள், ஈமான்னா இந்த ஈமான அல்லாஹு தஆலா சொல்றது நன்கு ஈமானோடு வாழக்கூடிய ஒரு முஃமினை பற்றி பேசுகின்றான். அல்லாஹ் எதை இஸ்லாம் என்று சொன்னானோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய ஈமானை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இப்படி ஈமானின் அடிப்படையில் வாழக்கூடிய அந்த நல்லடியார்களை சோதிக்கப்படாமல் அப்படியே நாம் விட்டு விடுவோம் என்று அவர்கள் எண்ணுகிறார்களா? நிச்சயமா அப்படி இல்லை. அவர்களையும் நாம் சோதிப்போம். ஒரு முஃமின் பாவம்னா என்ன, ஹராம்னா என்ன, அல்லாஹ் தடுத்ததுனா என்ன என்பதை பார்த்து 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 இன்ச் பை இன்ச் வாழ்றார். அல்லாஹ் இதுதான் அனுமதிச்சிருக்கிறான், இதுதான் ஹலால், இது ஹராம் அப்படின்னு சொல்லி இன்ச் பை இன்ச்சா பார்த்து 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 ஒரு முஃமின் பக்காவாக எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழச் சொன்னார்களோ அந்த அடிப்படையில் இந்த உலகத்தோடு பற்றற்றவராக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கும் சோதனை வருது, சோதனை வரும். அல்லாஹு தஆலா இவரை பற்றித்தான் பேசுகின்றான். அவருடைய அந்தஸ்தை மென்மேலும் உயர்த்துவதற்காக அல்லாஹு தஆலா இப்படி சோதனைகளை கொண்டு வருகின்றான். இதில் ஆகச்சிறந்த உதாரணங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உதாரணத்தை நீங்கள் பார்க்கலாம். சிறிய வயது, சின்ன வயது அவர்களுடைய சகோதரர்களால் சோதிக்கப்பட்டார்கள். சகோதரர்கள் கொண்டு போய் கிணற்றில் வீசி விட்டார்கள். தந்தையை விட்டு சின்ன வயசுல பிரிஞ்சு போனாங்க. என்ன மனநிலையில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருப்பாங்க, எந்த மாதிரியான என்ன பாவம் செஞ்சிருப்பாங்க. இப்ப நம்ம நினைக்கிறோம்ல, நான் என்ன பாவம் செஞ்சிட்டேன். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்படிப்பட்ட ஒவ்வொருவர்களும் நினைத்து பார்க்கணும், என்ன செஞ்சிருப்பாங்க அவங்க. அங்க போய் கிணத்துல, அதுக்கப்புறம் சகோதரர்கள் போயிட்டாங்க. யாரோ ஒரு வழிப்பறி மக்கள் வராங்க, எடுக்கிறாங்க, பயணம் செய்யக்கூடியவர்கள் எடுத்துட்டு போய் கிராமத்துல விற்கிறாங்க. ஒரு இறை தூதருடைய மகனார், வருங்காலத்தில் இறை தூதராக வர இருக்கின்றவர் இன்ஷா அல்லாஹ். ஆனால் சந்தையில் அற்ப கிரயங்களுக்கு விற்கப்படுகிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்பா அவர்களுடைய மனநிலை என்ன? விற்றதற்கு பின்னால் அதை இன்னொருவர் வாங்கி சென்று வீட்டிலே வளர்க்கிறார். தன்னுடைய மகனை போன்று அல்ஹம்துலில்லாஹ் வளர்க்கிறார். வளர்த்ததற்கு பின்னால் எந்த எஜமான் தன்னை வாங்கி சென்றாரோ அவருடைய மனைவியின் மூலம் சோதனை அள்ளிக்கிட்டு வருது. அங்கிருந்து பாவத்திலிருந்து தவிர்ந்து போனால் அங்கு சோதனை, அடுத்த சோதனை சிறை காத்து கொண்டிருக்கிறது. பாவத்திலிருந்து விலகி செல்ல செல்ல அல்லாஹு தஆலா அடுத்தடுத்த சோதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றான். எப்படி பாடம் பாருங்க. பாவத்திலிருந்து விலகி செல்கிறார் அல்லாஹு தஆலா, ஈடேற்றத்தின் பக்கம் சோதனைகளை கொடுத்து 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 கடைசியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை மிக அழகானதாக கொண்டு வந்து காட்டியிருக்கின்றான். இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு இருந்து நீங்கள் பார்க்கலாம். ஹவாரியீன்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்டதற்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 11-12 நபர்களை வைத்திருந்தார்கள் சீடர்களாக. இதைத்தான் சீடர்கள் என்று சொல்வார்கள். குர்ஆன் அவர்களை ஹவாரியீன் என்று பேசுகின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்டதற்கு பின்னால் இந்த 11-12 சகோதரர்களையும் ஹவாரியீன்களையும் யூதர்கள் எப்படி சாகடிச்சாங்க தெரியுமா? சித்திரவதைக்கு மேல் சித்திரவதை செய்தார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே அவர்களுடைய கை கால்களை துண்டு துண்டுகளாக ஆக்கி, அவர்களுடைய காதுகளை அறுத்து, அவர்களுடைய கண்களை நோன்றி, அவர்களுடைய பற்களை உடைத்து, உயிர் இருக்குது, சாகரிக்கல, உயிரை இருக்கும் போதே யூதர்கள் இப்படி சித்திரவதை செய்த ஹவாரியன்களை சாகடித்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்படும் போது உபதேசம் செய்துவிட்டு சென்றார்கள். அல்லாஹ் என்னை ஏற்றிக்கொண்டதற்கு பின்னால் உங்களுக்கு மிகப்பெரிய சோதனைகளும், உறுதியாக நில்லுங்கள் ஈமானில், அல்லாஹ் உங்களுடைய தரஜாவை உயர்த்துவான். குர்ஆனில் இன்று அவர்களுடைய ஈமானை நமக்கு பாடமாக, ஏன் சஹாபாக்களுக்கு பாடமாக, ஹவாரியன்களை ரோல் மாடலாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு யார் உதவி செய்வீர்கள் என்று கேட்டபோது ஹவாரியன்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உறுதுணையாக நின்றதை போன்று சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். முஃமின்களே, நபி அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அபூபக்கர், உமர், அலி, உஸ்மான் அவர்களே
ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், ஹவாரியன்களை போன்று நீங்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக நில்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா பேசக்கூடிய வசனங்களை நாம் பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நான்காவது விஷயம், ஒரு முஃமினுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக, தரஜாவை உயர்த்துவதற்காக அல்லாஹு தஆலா சோதனைகளை கொண்டு வருவான். இது நான்காவது. குர்ஆனில் அல்லாஹு தஆலா சிலரை நாம் இந்த உலகத்திலும் தண்டிப்போம், மறுமையில் தண்டிப்போம் அப்படின்னு சொல்றானே. وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ. சூரா தாஹா பேசுகின்றது, எவர் ஒருவர் நம்முடைய வசனங்களை, நம்முடைய உபதேசங்களை புறக்கணிக்கிறாரோ இந்த உலக வாழ்க்கையையும் அவருக்கு நாம் நெருக்கடிக்குள்ளாக்குவோம். இது தண்டனையை பத்தி அல்லாஹ் பேசுறான். உலகத்திலும் அவருடைய வாழ்க்கையை நாம் நெருக்கடிக்குள்ளாக்குவோம், நாளை மறுமையில் அவரை நாம் குருடராக எழுப்புவோம், அப்போது அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கின்றது என்று ஈருலகிலும் தண்டனையை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். சோதனை என்பது பரீட்சை, டெஸ்ட். தண்டனை என்பது பனிஷ்மெண்ட், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அதாப். இதை எப்படி நாம் வேறுபடுத்தி பார்ப்பது, இதை எப்படி நாம் டிக்ளேர் பண்றது? உதாரணமாக, ஃபிரௌனுக்கும் தண்டனை வந்தது உலகத்திலேயே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சோதனை வந்தது. இப்ப இந்த இரண்டையும் நீங்கள் சுருக்கமாக புரிந்து கொள்ள முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்தது சோதனை, ஃபிரௌனுக்கு வந்தது தண்டனை. என்றாலும் நம்முடைய வாழ்விலே நாம் இதை பொருத்தி பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருப்பது நமக்கு சோதனையா அல்லது நமக்கு தண்டனையா? அல்லாஹ் நம்மிடத்தில் எப்படி பேசிக் கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் உணர வேண்டுமானால் முதலில் நாம் விளங்க வேண்டும். ஒரு தொல்லை, ஒரு துன்பம், ஒரு கஷ்டம், ஒரு இன்னல், ஏதோ ஒரு மனக்கசப்பு, மனவேதனை, எந்த ரீதியில் நம்முடைய வாழ்க்கையை வாட்டி வதித்தாலும் சரி, இந்த நேரத்தில் அவருடைய மன தைரியம், அவருடைய மன வலிமை, அவருடைய மனப்போராட்டம் எது என்பதை அவரே நன்கு அறிவார். அல்லாஹுக்கு அடுத்ததாக அவர் அல்லாஹ்வின் பக்கம் துஆ செய்ய முனைகிறாரா என்று அவரே பார்த்து கொள்ளட்டும். ஒருவருக்கு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையை புலம்பி தீர்க்காம, இந்த பிரச்சனையை ஏனோ தானோன்னு சொல்லிட்டு தவறான வார்த்தைகளை கொண்டு பேசாம அல்லாஹ்விடத்தில் அவர் முனைகிறார். யா அல்லாஹ், எனக்கு இப்படி நடந்திருக்கு, இதனுடைய நுட்பத்தை நீயே நன்கறிந்தவன், இந்த பிரச்சனையிலிருந்து என்னை தூரமாக்கு, என்னை சோதிக்காத, கஷ்டப்படுத்தாத, என்னால முடியல, என்னால தாங்க முடியல என்று அல்லாஹ்விடத்தில் முனைகிறார், முற்படுகிறார் துஆவின் மூலம். இரண்டாவது, தௌபாவை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நெருங்குகிறார், தௌபா செய்கிறார், தினம் 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 மன்றாடுகிறார், தௌபா செய்து கொண்டே இருக்கிறார், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு முயற்சி செய்கிறார். அதுவரையிலும் அவர் அப்படித்தான் இருந்தார். சோதனை என்று வரக்கூடிய நேரத்தில் இந்த சோதனை மீண்டும் அல்லாஹ்வின் பக்கம் அவரை அதிகமாக கொண்டு செல்கின்றது. துஆவின் மூலம், தௌபாவின் மூலம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு எந்த அமல்கள் எல்லாம் அவர் செய்ய முடியுமோ அந்த அமல்களை எல்லாம் கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அவர் நெருங்குகின்றார். மேலும் அவருடைய ஈமான் அதிகமாகின்றது, அவருடைய ஈமான் அளவுக்கு அதிகமாக செல்கின்றது, அளவுக்கு அதிகமாக உள்ளுக்குள் செல்கின்றார். மேலும் பொறுமை அவரிடத்தில் பிறக்கின்றது. இந்த சோதனை வரும்போது சோதனைக்கு முன்னால் இருந்த பொறுமையை விடவும் சோதனை வரும்போது அளவுக்கு அதிகமாக அவர் பொறுமை காக்கிறார். இப்படிப்பட்ட அறிகுறிகளை உங்களுக்குள் நீங்கள் கண்டால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் மிக அறிந்தவன், உங்களுக்கு வந்திருப்பது சோதனை. இது ரஹ்மத், இது ரஹ்மத். உங்களுடைய ஈமானை அல்லாஹு தஆலா சோதிக்க நாடி இருக்கின்றான், உங்களுடைய தரஜாவை அல்லாஹு தஆலா உயர்த்த நாடி இருக்கின்றான். உங்களை அல்லாஹ் தண்டிக்கல, உங்களுடைய சோதனை கொடுத்து உங்களுடைய ஈமானை அல்லாஹு தஆலா சோதிக்க விரும்பி இருக்கின்றான். உங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா உயர்த்த நாடுகின்றான், இம்மையிலும் மறுமையிலும் என்பதற்கான அறிகுறிகள் உங்களுடைய உள்ளம் இவை அனைத்தையும் செய்தால். இப்போது இதற்கு நேர் மாற்றமாக ஒருவருக்கு சோதனை, ஒருவருக்கு வேதனை, ஏதோ ஒரு தொல்லை, ஏதோ ஒரு துன்பம், இப்படி வரக்கூடிய நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் அகம்பாவம் கூடுகின்றது, அகம்பாவம் கூடுகின்றது, பெருமை தலைக்கேறுகின்றது. தொழுது கொண்டு இருந்ததே 4 வக்து, அது 2 வக்தா மாறிடுச்சு. அடப்போங்க, சும்மா தொழுக துவா திக்ருன்றீங்க, எப்ப பார் எனக்கு தான் பிரச்சனை, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான், வட்டி வாங்குறான், அது பண்றான், இது பண்றான், அவெல்லாம் நல்லா தான் இருக்கிறான், எனக்கு தான் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு என்று இருந்த அமல்களும் குறைந்து அகம்பாவம் கூடிவிட்டது.
ரெண்டாவது, துஆ செய்ய மாட்டேங்கிறார். துஆ செய்து கொண்டிருந்தவர் பிரச்சனை எப்போ வந்ததோ துஆவை கைவிடுகின்றார். அதே போன்று பாவம் தொடரும், பாவங்கள் தொடரும். இவருடைய வாழ்வில் பாவங்களை அதிகமாக்குவார். என்னத்தை போய் நன்மை செஞ்சுக்கிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி பாவத்தை தொடர்ச்சியாக செய்வார். அதே போன்று அல்லாஹ்வை குற்றம் சுமத்துவார், அல்லாஹ்வை குற்றம் சாட்டுவார். ஆமா, என்னத்த ரப்பு, என்னத்த அல்லாஹ், என்னத்த அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை குற்றம் சாட்டுவார். அல்லாஹு தாலா தனக்கு எச்சரிக்கை செய்கின்றான் என்ற எச்சரிக்கையை புரிந்து உணராமல் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் இருப்பார். எச்சரிக்கைகளை பொருட்படுத்தாமல் அடுத்தடுத்த பாவங்களுக்கு முன்னேறி சென்று கொண்டே இருப்பார். இப்போது நாம் இந்த இரண்டினுடைய அளவுகோலில் நின்று பார்க்க வேண்டும். ஒரு தொல்லையோ ஒரு துன்பமோ ஒரு சோதனையோ நம்மை தொட்டால் நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகின்றதா, ஈமான் அதிகமாகின்றதா, அல்லாஹ்விடத்தில் தௌபாவுக்கு நாம் முனைகின்றோமா, அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோமா, பொறுமையை இழக்காமல் நிலை குலையாமல் இருக்கிறோமா? இப்படியெல்லாம் இருந்தால் அது சோதனை, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ரஹ்மத், நம்முடைய அந்தஸ்தை தரஜாவை உயர்த்துவதற்காக அல்லாஹு தஆலா நம்முடைய ஈமானை சோதித்துக் கொண்டிருக்கின்றான். ஒருவேளை இதற்கு நேர்முரணாக அகம்பாவங்களை கூட்டிக் கொண்டு துஆ செய்யாமல் பாவங்களை தொடர்ந்து கொண்டு அல்லாஹ்வை குற்றம் சாட்டி கொண்டு தக்தீரை திட்டிக் கொண்டு எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் அநேக மக்கள் கிட்ட நாம எத்தனை முறை சொன்னாலும் நான் அப்படிலாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் தொழுதுக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் சதகா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், இதுதான் பதில். இங்க பதில் மீண்டும் அவர்களுக்கான பதில் என்ன? நீங்கள் செய்வதும் நீங்கள் செய்து கொண்டிருப்பதும் ரப்புல் ஆலமீனுக்கு போதல, இன்னும் நீங்க செய்யுங்க, இன்னும் செய்யுங்கள், இன்னும் அதிகமாக செய்யுங்கள். செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியாருக்கு மீண்டும் மீண்டும் சோதனை கொண்டு வருவது, இவர் மீண்டும் செய்கிறாரா இல்லை புலம்புகிறாரா, மறுபடி அதை அதிகமாக்குகிறாரா நன்மையை, அல்லது மீண்டும் மீண்டும் அவர் புலம்பி தள்ளுகிறாரா? ஏன் தனக்கு சோதனை என்று யோசித்தாலும் கூட இவருடைய ஈமானில் ஒரு சின்ன பலவீனம் இருக்கின்றது. ஆம், அல்லாஹ் சோதிப்பான் தான், கஷ்டங்கள் இருக்கும் தான், ஆனால் நாம் நிலை குலையாமல் இருக்கிறோமா இல்லையா என்பது மாத்திரம்தான் நாம் இங்கு கவனிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக யார் இருக்கிறார்கள் என்ற இந்த வேறுபாட்டை கொண்டு நமக்கு வந்திருப்பது சோதனையா அல்லது நமக்கு வந்திருப்பது தண்டனையா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சோதனை தண்டனை எதுவாக இருந்தாலும் பிறருடைய தரஜாவை உயர்த்துவது, சிலரை சோதிப்பது, சிலர்களை விட்டு பிடிப்பது, சிலரை தண்டிப்பது, சிலரை அளவுக்கு அதிகமாக சோதிப்பது, சிலரை அளவுக்கு அதிகமாக தண்டிப்பது, இவை எல்லாவற்றுக்கு பின்னாலும் அல்லாஹ்வினுடைய இல்ம் இருக்கின்றது, அல்லாஹ்வினுடைய அறிவு இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய அறிவோடு இந்த உலகத்தில் நம்மில் யாருடைய அறிவையும் கொண்டு சென்று வைத்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இதில் எதையும் நாம் தவறோ நம் தீர்ப்போ அல்லது இது சரி இது ஒரு மாதிரி என்றெல்லாம் நம்மால் பேசவே முடியாது. அல்லாஹு தாலா நீதவான், அவன் மிக நீதவான், யாருக்கும் அநீதம் செய்யவும் மாட்டான், செய்ய போவதும் இல்லை என்பதை அல்லாஹு தாலா உறுதிப்பட சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். இப்போது இந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி இதை நம்புகிறீர்கள் என்பதைத்தான் அல்லாஹு தாலா பார்க்கின்றான். எனவே சோதனைகள் தண்டனைகளுடைய விஷயத்தில் முதலில் நாம் ஆழமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பார்வையை கொண்டு இதை நோக்குவதல்ல. அல்லாஹ்வினுடைய பார்வை என்பது வேறு, அல்லாஹ்வினுடைய இல்மு என்பது வேறு, அல்லாஹ்வினுடைய அளவீடு என்பது வேறு, அல்லாஹு தாலா ஒரு அடியாரை பார்க்கும் விதம் என்பது வேறு. நமக்கு புரிய வைத்திருக்கக்கூடிய விதத்தில் நாம் அதை நோக்கினால் சமயங்களில் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாக்க வேண்டும். நஊது பில்லாஹி மின் தாலிக், நமக்கு அது தவறாக கூட தெரியலாம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு தவறாக உள்ளத்தில் தோன்றுகின்றது என்றால் நம்முடைய ஈமானில் குறை உள்ளது என்று பொருள், நம்முடைய அறிவில் பலவீனம் உள்ளது என்று பொருள், நம்முடைய தக்வாவிலும் தவக்குலிலும் ஏதோ ஒரு குளறுபடி ஷைத்தான் விளையாடி கொண்டிருக்கின்றான் என்று ஒரு பொருள். அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்றான், அல்லாஹ் இதை இப்படித்தான் செய்கின்றான் என்று வரும்போது அதை அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது தக்தீர் சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே அல்லாஹ்வினுடைய அறிவோடும் அல்லாஹ்வினுடைய இல்மோடும் அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஏற்பாட்டில் நாம் அதில் மூக்கை நுழைத்து நம்முடைய சிந்தனையை செயல்பட விடவே கூடாது, அதை அப்படியே தடுத்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் இதை முதலாவதாக நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய பார்வை வேறு, அல்லாஹ்வினுடைய பார்வை, அல்லாஹ்வினுடைய இல்ம், அல்லாஹ்வினுடைய நாலேஜ் என்பது வேறு என்பதை ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.
இப்படி நம்முடைய பார்வையை வைத்து செலுத்துவதினால்தான் சில விஷயங்கள் நமக்கு குளறுபடியாக தெரிகின்றது. உதாரணமாக, குழந்தைகளை அல்லாஹு தஆலா ஏன் சோதிக்கின்றான்? சின்ன வயசு புள்ள, 5 வயசு 4 வயசு, இந்த பிள்ளைக்கு இந்த நோய், இந்த பிள்ளைக்கு இவ்வளவு சிரமம், ஏன் அல்லாஹ் இப்படி சோதிக்கின்றான் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு நினைப்பு வருவதற்கு முன்னால் முதலில் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வை கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோமா? இது 2வது அடிப்படை. அல்லாஹ்வினுடைய அறிவு, அல்லாஹ்வினுடைய பார்வை வேறு, நம்முடைய அறிவு, நம்முடைய பார்வை வேறு என்பதை நினைத்ததற்கு பின்னால், இந்த அடிப்படைக்கு வந்ததற்கு பின்னால், அல்லாஹ்வை கேள்வி கேட்கும் இடத்தில் நாம் இருக்கிறோமா, நம்மை கேள்வி கேட்கும் இடத்தில் அல்லாஹு தஆலா இருக்கின்றானா? இப்போது எஜமானன், நாம் அடிமைகள். அவன் நமக்கு வேலையை சுமத்துவான், அவன் நம்மை சோதிப்பான், அவன் கேள்விகளை கேட்பான் என்று இருக்கும் பட்சத்தில் நாம் திருப்பிவிட்டு அல்லாஹ்வை கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் இல்லை என்பதை ஆழமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கை தான் அல்லாஹ் நமக்கு அநீதம் செய்ய மாட்டான், அல்லாஹ் நம்மிடத்தில் அநீதமாக நடந்து கொள்ள மாட்டான் என்ற நம்பிக்கை ஆழமாக உள்ளத்தில் வேரூன்றிவிட்டால் இந்த கேள்வி வராது. அல்லாஹ் ஏன் இப்படி செய்கின்றான்? அல்லாஹ் நாடியதை செய்வான், நாடியதை செய்கின்றான், நாடியதை தேர்வு செய்கின்றான், நாடியதை தேர்வு செய்வான் என்ற நம்பிக்கையில் ஆழமாக சென்று விட வேண்டியதுதான். இருந்தாலும் இந்த கேள்விக்குள்ளாக நாம் சென்றோம் என்றால், அல்லாஹ் குழந்தைகளை ஏன் சோதிக்கின்றான், குழந்தைகளுக்கு அல்லாஹு தஆலா ஏன் உடல்நிலையை கொண்டு வருகின்றான் என்று நீங்கள் எடுத்து பார்த்தால், குர்ஆனுடைய ஒரு வசனம் இப்படி பேசுகின்றது, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருள்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனையாகும். குழந்தையே உங்களுக்கு சோதனை என்று பெற்றோர்களை பேசும்போது, பெற்றோர்களை பார்த்து அல்லாஹு தஆலா பேசும்போது, குழந்தைகளை சோதிக்கக்கூடிய நேரத்தில் ஏன் குழந்தைகளை சோதிக்கின்றான் என்று எப்படி நீங்கள் கேட்பீர்கள்? அல்லாஹு தஆலா இப்படித்தான் உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய ஈமானை, உங்களுடைய தவக்குலை, தக்வாவை சோதிக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கின்றான். அவனுடைய சோதனைக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டுமே தவிர ஏன் என்னை இப்படி சோதிக்கின்றான் அப்படின்ற கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி ஒரு கேள்வி வந்தால் அது ஷைத்தான் உங்களுடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட கேள்வியை எழுப்பி விடுகின்றான், தட்டி விடுகின்றான். உங்களுடைய குழந்தை பிறந்ததற்கு பின்னால் 10 வயது 12 வயது உடல்நிலை சரியில்லாமலேயே இருந்து 12வது வயதில் இறந்தும் போகின்றது. சில குடும்பங்களில் பார்க்கிறோம், அந்த குழந்தை என்ன பாவம் செய்தது? குழந்தை பாவம் செய்தால் தான் சோதிக்க வேண்டும் என்று யார் சொன்னது? முதலில் அததான் இல்லைன்றோமே. நம்ம இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளும் சோதிக்கப்படும், ஒவ்வொரு மனிதனும் சோதிக்கப்படுவான். சோதனைக்கு வயது வித்தியாசம் இல்லை. பிறப்பு முதல் இறப்பு வரை கருவில் கூட அல்லாஹு தஆலா சோதிப்பான். 5 மாதம் 6 மாதம் மருத்துவரிடத்தில் சென்றால் மருத்துவர் சொல்வார், இவருக்கு இன்னும் இதய துடிப்பு வரல, இன்னும் மூல வளர்ச்சி வரல. அல்லாஹு தஆலா பார்க்கிறான், நீங்க கலைக்கிறீங்களா இல்ல பெற்றெடுக்கிறீங்களா? பெற்று எடுத்துட்டு அந்த குழந்தைக்கான உங்களுடைய நேரங்களை நீங்கள் செலவு செய்கிறீர்களா? என்ன செய்றீங்க? பெரும்பான்மையான பெற்றோர்கள் கலைக்க முற்படுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குழந்தையை நெடுக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் பேசுகின்றது. நீங்கள் சரியாக உங்களை பார்த்து பார்த்து, உங்களுடைய வறுமையை நினைத்து நினைத்து, உங்களுடைய சொத்துக்களை கணக்கு வைத்து நீங்கள் குழந்தையை நிர்ணயம் செய்கிறீர்களே. கேள்வி கேட்பதற்கு குழந்தையினுடைய விஷயத்தில் என்ன தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? பெற்றோர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லிய சட்டத்தை சரிவர செய்தவர்களுக்கே கேள்வி கேட்பதற்கு உரிமை இல்லாத போது அல்லாஹு தஆலா சட்டங்கள் எப்படி வகுத்து வைத்திருக்கின்றானோ அதில் 1% கூட ஃபாலோ பண்ணாத நபர்கள் எப்படி இந்த கேள்விகளை கேட்க முடியும்? ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய ஊர் மக்கள், உங்களுடைய உலக மக்கள், ஒட்டுமொத்த நபர்களும் எனக்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் விரும்பியதை செய்வேன். இந்த நிலைகள் எல்லாம் அல்லாஹு தஆலா எந்த நிலைக்கு செய்கின்றான் என்பது அவனுக்குத்தான் தெரியும். அவன் இதை மறுமையில் சமன் செய்வான். என்னென்ன மனதில் உள்ளங்களில் சந்தேகம் தோன்றியதோ ஒட்டுமொத்த சந்தேகங்களுக்கும் பதில் கிடைக்கும். உலகத்தில் அல்ல, சில விஷயங்களை அல்லாஹு தஆலா மறுமையில் தான் தருவதாக வாக்களித்திருக்கின்றான். அந்த வாக்கை நம்பி காத்திருப்பதுதான் ஒரு அடிமையினுடைய உன்னதமான ஈமான் என்று குர்ஆன் பேசுகின்றது. அல்லாஹு தஆலா நன்மையும் தண்டனையும் 3 கட்டங்களில் தருவதாக குர்ஆனும் ஹதீஸும் பேசுகின்றது. ஒன்று இம்மை, மற்றொன்று பர்ஸஹ், மூன்றாவது மறுமை.
இந்த 3 கட்டங்களையும் மனிதன் கடந்தாக வேண்டும். இந்த உலகத்தில் தண்டிப்பான், நன்மையும் தருவான். பர்ஸகில் தண்டிப்பான், நன்மையும் தருவான். மறுமையில் தண்டிப்பான், நன்மையும் தருவான். பெர்சன்டேஜ் உடைய அளவு அவனிடத்தில் இருக்கின்றது. அதைத்தான் தக்தீர் என்று சொல்கின்றோம். சுருக்கமாக புரிய வேண்டுமானால் 100 விழுக்காடு ஒருவருக்கு நன்மை என்று வைத்துக் கொள்வோம். இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா 30% நன்மைகளை கொடுப்பான். கபரிலே 20% நன்மைகளை தருவான். மீதமுள்ள 50 விழுக்காட்டை அல்லாஹ் அவருக்கு மறுமையிலே தருவான். அதே போன்று தண்டனை என்று வைத்துக் கொண்டால் 10% உலகத்தில் தண்டித்தால், மீதமுள்ள 40% பர்ஸகிலே தண்டித்தால், மீதமுள்ள 50 விழுக்காடு மறுமையிலே அல்லாஹு தாலா மொத்தமாக தண்டிப்பான். இந்த விழுக்காடுகள் எவ்வளவு என்பது நமக்கு தெரியாது. அது அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். மறுமையில் யாருக்கு எந்த தண்டனையும் இல்லையோ, யாரை அல்லாஹு தாலா மன்னிக்க விரும்பி சொர்க்கத்திற்குள் அனுப்ப இருக்கின்றானோ, அல்லாஹு ஆலம், இந்த உலகத்தில் அவருக்கு சிறிய சிறிய சோதனைகளை வழங்கி, சில கஷ்டங்களை, வருத்தங்களை அவருக்கு கொடுத்து, அவருடைய கவலைகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிரப்பி, அவருடைய பாவங்களை அல்லாஹு தஆலா போக்கி மன்னித்து, பர்ஸகில் சிறிய தண்டனையை கொடுத்து, மறுமையில் அவரை ஈடேற்ற முடியவராக அல்லாஹு தஆலா ஆக்கலாம். இந்த உலகத்தில் ஒன்றுமே தண்டிக்காமல், அவருக்கு சோதனையே பிரச்சனையே வராமல், கொஞ்சம் கூட அவருக்கு வராமல், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பர்ஸகிலே தண்டிக்க ஆரம்பித்து, மறுமையில் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். முழுக்க முழுக்க அல்லாஹு தாலா அவரை தண்டிக்கலாம். அல்லாஹு தாலா சூரத்துல் அம்பியாவில் பேசுகின்றான், அல்லாஹ் உங்களை நன்மையை கொண்டும் தீமையை கொண்டும் சோதிப்பான். இந்த இரண்டையும் கொண்டும் அல்லாஹு தாலா சோதிப்பான். எனவே ஒருவர் வசதியாக வாழ்கிறார், அல்லாஹு தாலா அவரின் மீது அருள்மலை பொழிந்து கொண்டிருக்கின்றான் என்று பொருள் அல்ல. ஒருவர் அடுத்த வேளைக்கு உணவில்லாமல் வறுமையில் வாடுகிறார், இதனால் அல்லாஹு தாலா அவரின் மீது கோபத்தில் இருக்கிறான் என்றும் பொருள் அல்ல. இதை அல்லாஹு தாலா சூரத்துல் ஃபஜ்ரில் மிக தெளிவாக பேசுகின்றான். ஒரு மனிதனுக்கு நாம் செல்வத்தை வழங்கி அவனை சங்கைப்படுத்தி அவனை கண்ணியப்படுத்தினால் அப்போது அவன் சொல்லுகின்றான், என் ரப் என்னை சங்கைப்படுத்தி விட்டான் என்று சொல்லுகின்றான். அதே இன்னொரு மனிதனை நாம் அவனுடைய செல்வத்தை அவனிடமிருந்து எடுத்து அவனுக்கு நெருக்கடிக்குள்ளாக்கி நெருக்கடியை அவனுக்கு நாம் வழங்கினால் அப்போது அவன் சொல்கின்றான், என் ரப் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று சொல்கின்றான். ஆனா அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்துல பேசுறான், கல்லா, அவ்வாறல்ல. செல்வம் யாருக்கு கொடுத்தானோ அவருக்கு அல்லாஹு தஆலா சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கின்றான், அருள்மலை பொழிகின்றான், அல்லாஹ் அவரை கொண்டு திருப்தி கொண்டிருக்கிறான் என்றும் பொருள் அல்ல. ஒருவரை வறுமையில் வாட வைத்து விட்டான் என்பதினால் அல்லாஹ் அவரின் மீது கோபத்தில் இருக்கிறான் என்றும் பொருள் அல்ல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக தெளிவாக பேசினார்கள். இல்மு கொடுக்கப்பட்ட ஒருவர் அந்த அரியாசனையை கொண்டு வந்தவுடன், இப்படிப்பட்ட இல்மு கொடுத்த சக்தி வாய்ந்த நபர்களும் என்னுடைய படையில் இருக்கிறார்கள், என்னுடைய சபையில் இருக்கிறார்கள் என்று சந்தோஷப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், 200 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு சிம்மாசனத்தை துரித நொடிப்பொழுதில் இங்கு கொண்டு வந்தது எப்படி, எப்பேற்பட்ட இல்மை அல்லாஹு தஆலா அவருக்கு வழங்கி இருக்கின்றான் என்ற பூரிப்பில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது என் ரப் எனக்கு கொடுத்த சிறப்பு. சொல்லிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை இன்னும் ஆழமாக நாம் கவனிக்க வேண்டியது, லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், என் ரப் என்னை சோதித்து பார்க்கின்றான், நான் அவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேனா அல்லது நன்றி கொன்றவனாக இருக்கிறேனா என்பதை சோதிக்கின்றான். வறுமை என்பது சோதனை என்று வைத்துக் கொண்டால், வசதியான வாழ்க்கை என்பது அதைவிட டபுள் மடங்கு சோதனை. வறுமையில் அல்லாஹை மறப்பதற்கு அந்த நிலை குறைவு. ஆனால் வசதியில் தான் பெரும்பாலானவர்கள் அல்லாஹை மறந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள், நன்றி செலுத்துவதை விட்டு விடுகின்றார்கள். நோய் என்பது ஒரு சோதனை என்று வைத்துக் கொண்டால், ஆரோக்கியம் அதைவிட மிகப்பெரிய சோதனை, நன்றி செலுத்துவதை மறந்து விடுகின்றார்கள். எனவே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த விஷயம், 2 தன்மைகளுமே அல்லாஹ்வினுடைய பார்வையில் சரிசமம்தான். இங்கு யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது இல்லை. அனைத்தையும் சோதிப்பதற்காகவே ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்றான் என்பதை முதல் வசனம், வனபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, அல்லாஹ் உங்களை சோதிப்பான், நன்மையை கொண்டும் சோதிப்பான், தீமையை கொண்டும் சோதிப்பான். இன்னொரு வசனம் பாருங்க, சோதனை என்பது அல்லாஹ்வினுடைய வெறுப்பல்ல என்பதற்கான வசனம்,
சூரத்துல் இன்ஷிராஹிலே அல்லாஹு தஆலா பேசுகின்றான், ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்தோடு லேஸ் இருக்கின்றது, சிரமத்துடன் இலகுவானதையும் அல்லாஹு தஆலா கொண்டு வருவான், அதை நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை அல்லாஹு தஆலா வழங்குவான், அல்லது அந்த சிரமத்தை அல்லாஹு தஆலா போக்கி விடுவான். சிரமம் என்று நீங்கள் எங்கு நினைக்கிறீர்களோ அங்கேயே இலகுவானதையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்று பேசக்கூடிய வசனத்தையும் நீங்கள் பார்க்கலாம். உங்களில் யார் முஜாஹிதீன்கள், உங்களில் யார் பொறுமைசாலிகள் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹு தஆலா பல சோதனைகளை உங்களை கொண்டு வந்து சோதிப்பான் என்று பேசக்கூடியதை 3வது வசனமாக இன்றைய தினத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று 4வது இன்னொரு வசனம், ஒரு அடியாரின் மீது உலகத்திலோ அல்லது மறுமையிலோ அல்லது பர்சகிலோ ஒரு அடியாரின் மீது எப்போது நான் கோபப்படுவேனோ, அவனுக்கு கொடுக்க வேண்டிய அவகாசம், அவனுக்கு கொடுக்க வேண்டிய சோதனை, அவனுக்கு கொடுக்க வேண்டிய எச்சரிக்கை ஒட்டுமொத்தமும் கொடுத்ததற்கு பின்னாலும் அவன் தன்னுடைய கசப்பான நிலையில் இருந்து தன்னை மாற்றிக்கொள்ளாத போது அல்லாஹு தஆலா அவனை தண்டிப்பான். அதை பற்றியும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக இருந்தால், மேலும் முழுமனதோடு முழுமையான ஈமான் கொண்டவர்களாக ஒரு வேளை நீங்கள் இருந்தால் அல்லாஹ் உங்களை ஏன் அதாபு செய்ய போகின்றான்? அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். ஏன் அல்லாஹ் உங்களை தண்டிக்க போகின்றான்? நான் சொன்ன 2 அடிப்படை அல்லாஹ் சொல்றான். இந்த 2 அடிப்படையில் உங்களுடைய வாழ்வை நீங்கள் அமைத்துக் கொண்டால் ரப்புல் ஆலமீன் பின்பு ஏன் உங்களை தண்டிக்க போகின்றான்? நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக இருங்கள், முழு மனதோடு முழுமையான ஈமான் கொண்டவர்களாக இருங்கள். இந்த 2லையும் அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்தத்தையும் கொண்டுட்டு வந்துட்டான். அல்லாஹ்வினுடைய ஈமானுடைய வாழ்க்கைக்காக இந்த உலகத்தை எட்டி வைப்பது, இந்த உலகத்தை தடுத்து வைப்பது. ஈமான் ஃபர்ஸ்ட், அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கை ஃபர்ஸ்ட், அவனுக்காக நான் வாழ்கிறேன், அவன் சொன்ன அடிப்படையில் தான் இந்த உலகத்தை அமைத்துக் கொள்வேன் என்று ஈமானில் நின்று உலகத்தை பார்ப்பது. பின்பு 2வது நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒன்று. அதை அல்லாஹு தஆலா இங்கு தனிமைப்படுத்தி பேசுகின்றான். இவை 2மே இருந்தால் அல்லாஹ் உங்களை ஏன் தண்டிக்க போகின்றான் என்று கேட்கின்றான். பின்பு 5வது வசனம் இன்னும் ஆழமான வசனம். சூரத்துல் அன்ஆமிலே அல்லாஹு தஆலா பேசுகின்றான், இந்த பூமியில் அவன் உங்களை ஹலீஃபாக்களாக ஆக்கியிருக்கின்றான், பிரதிநிதிகளாக ஆக்கியிருக்கின்றான். உங்களுக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அவனுடைய சட்ட திட்டங்களை, அவனுடைய குர்ஆனை நீங்களும் பழகி நீங்களும் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து ஒட்டுமொத்த நபர்களையும் இந்த குர்ஆனின் அடிப்படையில் நீங்கள் வாழ வைத்தாக வேண்டும். இந்த பொறுப்பை அல்லாஹு தஆலா உங்களை சுமத்தியிருக்கின்றான். பின்பு வரஃபஅ பஅலக்கும் ஃபௌக பஅலின் தரஜாத், சிலரை விட அல்லாஹு தஆலா உயர்த்தியிருக்கின்றான். சிலரை விட அல்லாஹு தஆலா உயர்த்தியிருக்கின்றான். உடல் ரீதியாக ஒருவர் பலவீனமாக இருக்கிறார், ஒருவர் நல்ல தெம்பு கொண்டு கட்டுடல் கொண்டவராக இருக்கிறார். வசதி ரீதியாக ஒருவர் வறுமையில் இருக்கிறார், ஒருவர் நன்கு செல்வத்தில் இருக்கிறார். எல்லா நிலையிலும் ஒருவரை விட ஒருவரை அல்லாஹு தஆலா உயர்த்தி வைத்திருக்கிறான். ஏன் ரீசனை பேசுறான், லியபுலுவக்கும் ஃபீமா ஆதாக்கும். அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்தமா முடிச்சிட்டான். உங்களுக்கு நாம் எதை வழங்கி இருக்கின்றோமோ அதிலிருந்து உங்களை நாம் சோதிப்பதற்காக. நீங்கள் என்னுடையவர்கள், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் என்னுடையது, நீங்கள் கட்டி வைத்திருக்கக்கூடிய வீடுகள் என்னுடையது. என் பொருளை நான் சோதிக்க உங்களிடத்தில் என்ன அனுமதி வேண்டி இருக்குது? நான் குழந்தையாக இருந்தாலும் சோதிப்பேன், வயதானவர்களாக இருந்தாலும் சோதிப்பேன். என் சோதனை விசாலமானது, பரந்து விரிந்தது, என்னுடைய பார்வை வேறு அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா இந்த ஒற்றை வார்த்தையில் லியபுலுவக்கும் ஃபீமா ஆதாக்கும், உங்களுக்கு நாம் எதை கொடுத்தோமோ, நான் எதை வழங்கி இருக்கின்றனோ அதை நான் சோதிப்பேன். அல்லாஹ் கொடுத்த பொருளை விட்டுவிட்டு வேறு ஒரு பொருளை அல்லாஹு தஆலா சோதிக்கின்றான் என்று எதை நீங்கள் உலகத்தில் காட்ட முடியும்? ஒட்டு மொத்தமும் அல்லாஹுடையது. அல்லாஹு தஆலா சோதிப்பான். அதை அவன் யாரிடத்திலும் சொல்ல வேண்டிய, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனிடத்தில் நாம் கேட்க வேண்டிய அருகதை நமக்கு இல்லை, தகுதி நமக்கு இல்லை. அவனை நாம் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் நம்பிக்கை வையுங்கள், அல்லாஹு தஆலா நீதமானவன். அவனுடைய நீதத்தில் எப்போதும்
எந்த குளறுபடியோ எந்த மாற்றமோ, தராசில் கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கமோ அவனுடைய துல்லியமான தராஸ் சாயப்போவதில்லை. அவன் நீதமானவன். அதை அல்லாஹு தஆலா பேசிட்டு அவன் அறிமுகம் செய்கின்றான். இன்ன ரப்பக ஸரீஉல் இகாப், நிச்சயமாக உம்முடைய ரப் தீர்க்கமாக கணக்கை முடிப்பவன், வேகமாக கணக்கை முடிப்பவன். வ இன்னஹு லகஃபூருர் ரஹீம், மேலும் நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிப்பவனாகவும் கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். சோதிப்பேன் என்று சொல்லிட்டு உங்களுடைய பாவங்களை மன்னிப்பேன் என்று சொல்வதும் அவன்தான். இதிலிருந்து அவனுடைய கருணையையும் அவனுடைய நீதத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்று ஒட்டுமொத்தமாக 5 வசனங்களை சொல்லி இருக்கின்றேன். ஏற்கனவே இதே சூரத்து ஷூராவினுடைய 30வது வசனத்திற்கு இதனுடைய விளக்கத்தை துவங்கும் போது ஆல்ரெடி ஒரு 5 வசனங்களை நான் சொல்லி இருக்கின்றேன். நேரடி வசனங்களாக 10 வசனங்களை சொல்லி இருக்கின்றேன். அந்த 10 வசனங்களுக்கு விளக்கம் தருவதற்காக பல வசனங்களை மேற்கோளாக கொண்டு வந்திருக்கின்றோம். பல ஹதீஸ்களை உங்களுக்கு நான் காட்டியிருக்கின்றேன். சூரத்து ஷூராவினுடைய 30வது வசனம் மிக ஆழமாக பேசக்கூடிய வசனம். இதைத்தான் அல்லாஹு தஆலா 31 பேசுகின்றான். வமா அன்தும் பிமுஜிஸீன ஃபில் அர்த், இந்த பூமியில் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நீங்கள் தோற்கடிப்பவர்கள் இல்லை. அல்லாஹ்வை நீங்கள் தோற்கடிக்க முடியாது. அவனை நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. அவனுடைய அதிகாரத்தில், அவனுடைய அங்கீகாரத்தில், அவனுடைய உரிமையில் நீங்கள் மூக்கை நுழைத்து உங்களுடைய எண்ணங்களை கொண்டு அதை எடை போட முடியாது. வமாலக்கும் மின் தூனில்லா, அல்லாஹை தவிர உங்களுக்கு யாரும் இல்லை என்பதை முதலில் நினைவில் வையுங்கள். மின் வலியும் வலா நசீர், அவனை தவிர வேறு பொறுப்புதாரிகளும் இல்லை. அவனை தவிர உங்களுக்கு வேறு யாரும் உதவியும் செய்ய முடியாது. இம்மையிலும் சரி, பர்சகிலும் சரி, மறுமையிலும் சரி, அவன்தான் உங்களுக்கு பொறுப்புதாரி, அவன்தான் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை அல்லாஹு தஆலா 31 சூரத்து ஷூராவினுடைய 30 மற்றும் 31 பேசி முடிக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் அதனை தொடர்ந்து 32வது வசனம் முதல் அல்லாஹு தஆலா எதை பேசுகின்றான், என்ன பேசுகின்றான் என்பதை தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.